ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான துவரம்பருப்பு ஒரு கப் அளவு வேக வச்சுருக்கேன். இது கோல்டு சைஸு புளி வடிகட்டி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளி, 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச துவரம்பருப்பை போட்டுடலாம். 2 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு கிள்ளி போட்டலாம். இது பருப்பு தேவையான உப்பு போட்டலாம். போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி அதிகம் விடக்கூடாது. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஒரு வானல் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு சூடான அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போட்டு இந்த வெங்காயம் கருவேப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின அப்புறம்தான் போடணும். வதக்கிட்டு 2 தக்காளி போட்டு லைட்டாக வதக்கிடலாம். இப்போ வந்து தேவையான உப்பு போட்டலாம். ஏற்கனவே பருப்பு கரை போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போடணும். குழம்புக்கு கொஞ்சம் வதக்கிட்டு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் காரத்துக்கு ஒரு லைட்டாக வதக்கிடலாம். லைட்டாக வதக்கிட்டு தண்ணி ஊற்றுறேன். வேணால் பார்த்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பார்த்துன்னு இன்னும் ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது ஒரு கொதி வந்தோடனே வேக வச்ச பருப்பு இதில் ஊற்றிட்டு புளி தண்ணியும் இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு கொதிக்கணும். கொதிச்ச அப்புறம் இந்த அரைச்சி வச்ச விழுதை இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி கொதிக்கும் போது ஒரு 4-5 போட்டுடலாம். அது வெந்து மேலே வரும். எட்டை போடணும், கெட்ட போடக்கூடாது. அதுமாரி மாவு போட்டோடனே கலரக்கூடாது. இதேமாரி வெந்த அப்புறம் தான் கலரணும். வெந்துச்சு மீதிக்கு மாவெல்லாம் எட்டை போட்டணும். சிறு வச்சு லைட்டாக அப்படியே கிளறி விடணும். நல்லா கொச்சிரும், நல்லா வெந்துடும். இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு 5 பேர் சாப்பிடலாம். இந்த அளவு நல்லா சிறு வச்சு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் இறக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.